பொதுவா நாங்க காட்டுக்குள்ள போறது எங்களுடைய தாரக மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய கண்கள் திறந்திருக்கணும், உங்களுடைய காதுகள் திறந்திருக்கணும், உங்க வாய் மூடி இருக்கணும், அவ்வளவுதான். சோ நம்ம எதையுமே கரெக்டா பாத்துக்க முடியும், கரெக்டா கேட்டுக்க முடியும். நம்ம அதிகமா பேசிட்டு போனோம்னா நம்மளுக்கு ஒரு அப்சர்வேஷன் சரியா பண்ண முடியாது. சோ அதனால வந்து எங்களுக்கு அது தெரிஞ்சதுனால எங்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் அந்த பிரச்சனைகள் அதிகமா வராது. சார், நிறைய சத்தியமங்கலம் இந்த தாளவாடியை பத்தி செய்திகள்ல வரப்ப வாகனத்தை வழிமறித்து நின்ற காட்டு யானைகள், இந்த புலியோ சிறுத்தையோ பார்க்க முடியும். இப்ப ரேஞ்சர் வர இந்த வாகனத்துக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமா? வழிமறித்து ஏன்னா வாய்ப்பு கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா அந்த தாளவாடி ஏரியாலே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உங்களுக்கு கரும்பு பயிர் வந்து விவசாயிகள் பயிரிடுறாங்க. அது வந்து மேக்சிமம் கீழே சத்தியமங்கலத்தில் இருக்கிற பண்ணாரியம்மன் சுகஸ் போகுது. அதனால பண்ணாரியம்மன் சுகஸ் போறதுனால அந்த கரும்பு லாரிகளை வந்து யானைகள் வந்து மிக அழகாக தெளிவாக இனம் கண்டுவோம். அதை பார்த்த உடனே அது எங்க இருந்தாலுமே டக்குன்னு அந்த ஒரு ஈவினிங் 4 மணில இருந்து ஒரு 6 மணிக்குள்ள அந்த லாரி எல்லாம் பாஸ் ஆகுறதுனால அந்த டைம்ல மேக்ஸிமம் சில யானைகள் தான், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, வெரி பர்டிகுலரா சில யானைகள் வந்து ரோட்ல நின்றுட்டு அந்த கரும்புக்காக நிக்கும். அப்ப வந்து அவங்க பிளாக் பண்ணி தேவையான கரும்பு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் யானை வழி லாரிகளே போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. சோ நைட் டைம்ல இந்த மாதிரி டைம்ல வந்து எப்ப பிரச்சனைனா, நம்ம திம்பம்ல இருந்து வர்ற பொழுது மைசூர் பைபாஸ் ரோட்ல போறது எலிபென்ட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல ரோடுக்குள்ள அதை கிராஸ் பண்ணலாம். நம்ம வெஹிக்கிள பர்பஸா அது வந்து பிளாக் பண்ணாது. பட் ஒரு யானை நீங்க வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணணும்னா அதிகமா வந்து ஹார்ன் கொடுக்க கூடாது, லைட் நீங்க வந்து டிம் அண்ட் டிப் அடிக்க கூடாது, சைலண்டா வந்து வண்டி வந்து நீங்க ஸ்லோ பண்ணிட்டு மெதுவா வந்து பேக் ஒரு நம்மளுக்கும் யானைக்கும் வந்து ஒரு 30-40 அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப சேஃப். சில நேரத்துல பயத்திலேயே நம்ம ஹார்ன் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், எக்ஸிலேட்டர் ரைஸ் பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் யானைகளுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஏற்படுது. அதனாலதான் டைம்ல வந்து ஒரு சார்ஜ் பண்ண கூட நமக்கு வந்துடும். சோ அந்த பிஹேவியர் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால நம்ம அதை பத்தி பயப்பட தேவையில்லை, உங்களை அங்க சேஃபா கூட்டிட்டு போயிடும். சார், யானைய சொல்லும் போது சார் ரொம்ப ஞாபக சக்தி அதிகம் முடியுதுன்னு சொல்லுவாங்கல்ல. தொடர்ந்து பெட்ரோல் போயிட்டு இருக்கீங்க நைட்டு, ஒரு குறிப்பிட்ட யானையோ குறிப்பிட்ட விலங்குகளோ உங்களுடைய வாகனத்தையோ இந்த சவுண்டையோ வச்சு ஒரு ரெகுலர் தான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கான திறன் இருக்குங்களா சார் யானைக்கு? எனக்கு நிச்சயமா அதை சொல்ல முடியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டீம், வனத்துறை டீம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து காட்டுக்குள்ளதான் இருக்கும். இப்போ வந்து வெளியிலேயே நம்ம ரொம்ப பயப்படுறோம், பட் காட்டுக்குள்ள போறோம் நாங்க பயம் இல்லாம சில நேரத்துல போறோம். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க அதிகமா அந்த சென்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், உள்ளுக்குள்ள வந்து அதிகமா மொபைல் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்க ரொம்ப நேச்சுரலா போறதுனால எங்க பாடி ஸ்மெல்லே வந்து எலிபென்ட்டுக்கு வந்து அதிகமா பழகிடும். எங்க மக்கள் போற போது, எங்க ஆன்டி போச்சிங் வாட்சஸ், காட் வாட்சர் எல்லாம் போற போது இவர்கள் வந்து நம்மை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எலிபென்ட் இருக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்ததில்லை. மேக்சிமம் எந்த எலிபென்ட்ஸ் ஆகட்டும் சரி, எந்த வன உயிரினமாகட்டும் சரி, முதல்ல வந்து நம்ம தெரியாம அதுக்கு முன்னாடி போய் நின்றாலுமே கூட அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அலாம் தான் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு நான் இங்க இருக்கிறேன், நீ சேஃபா விலகி போயிருந்தா சொல்லும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அழகா விலகி வந்துட்டோம்னா மனித வனவிலங்கு மோதல் பிரச்சனை வந்து காட்டுக்குள்ள ஏற்படாது. அதையும் தாண்டி நம்ம போற போதுதான் நம்மளுக்கும் அதுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படாதான். நாங்க டீம் எல்லாம் புதுசா வரோம், சில பேர் தெரியாம அந்த பாடி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். இல்ல, ஆக்சுவலா வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்.